ரொம்ப நாள் கட்சி நடந்தது இது படம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு கம்பேக் தான் ஒரு எடுத்துக்காட்டு ப்ரோ. இந்த படமே நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. படம் அருமையா இருக்கு சார். அதோட நடிப்பு நல்லா இருக்கு. இது அகர்வால் படம். அதோட நல்லா இருந்துச்சுண்ணா. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது வந்திருக்காரு. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியான கூட்டம். அவர் படம் ஃபர்ஸ்ட் ஷோவே நான் வந்திருக்கேன். அது பார்க்கணுன்ட்டு தான் அண்ணன்ட்டு நான் புக் பண்ணி வர சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம்? புரியல. இது பசங்க எல்லாரும் இந்த ஜென்ரேஷன் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இப்பதானே அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு குழந்தைய குப்பை தொட்டியில போட்டு போறாங்க. அதுக்கு இந்த வாட்டி பாத்துக்கலாம் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி முக்கியமா பார்க்கலாம். லவர்ஸ் கூட இப்போ வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ அது மாதிரி பண்ணிட்டு தானே குப்பையில தூக்கி போறாங்க. இப்போ ரீசெண்டா 2 months முன்னாடி ஏரிகரில் வேலைச்சேரின்னு ஒரு ஏரிகரில் குழந்தைய தூக்கி போட்டு போனாங்க. அது ஒரு கேஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஏன் தூக்கி போறீங்க? உங்க குழந்தைய நீ தானே பாத்துக்கணும். நல்ல இம்பாக்ட் இருக்கும். இதே ஒரு எடுத்துக்காட்டு ப்ரோ. இந்த படமே நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நல்லா இருக்கு. நான் வந்து 100க்கு 100 கொடுப்பேன். என்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச ஏஜென்ட் ஆயா தான் ப்ரோ. ஏஜென்ட் ஆயா அந்த பாட்டி நல்லா புரிஞ்சு. அந்த லவ் அவரு அவங்க வேண்டான்றாங்க ஃபேமிலியில. அவர் லவ் உண்மையா பண்றான்ற அது நல்லா இருக்கு. விஷயம் பிடிக்கலன்னா குழந்தைய எதுக்கு அது மாதிரி தூக்கி குப்பை தொட்டியில தூக்கி போடுறீங்க? அந்த மாதிரி பிடிக்கல. நல்லா இருக்கு சார். இதே வர ஒரு முறை படம் அருமையா இருக்கு சார். அதோட நடிப்பு நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கணுமே சார். வேற எந்த ஒரு இதுனாலும் நல்லா இருக்கு. குழந்தையோட கான்செப்ட் தான் எல்லாமே. அதோட நடிப்பு நல்லா இருக்கு. 10க்கு 8 கொடுக்கலாம் அதோட நடிப்புக்கு. மியூசிக் ஓகே சார். மியூசிக் ஓகே. பாட்டு பெருசா எதுவும் இல்லை. அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு. இது நல்லா இருக்கு சார். இப்ப நிறைய குழந்தைங்க ஸ்கேம் நடக்குது இல்லை வேற ஒன்றும். அதான் சார். ஓகே, நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இது. இது அன்பா பெண்களுக்கு நிறைய பிடிக்கும். இது இதனால அவங்க அப்பாவோட இவர் மிஞ்சிட்டாரு. ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பரா மியூசிக்ல இருந்து எல்லாமே அருமையா சூப்பரா இருக்கு. கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த குழந்தைங்க திருட்டு இதெல்லாம் வந்து நல்ல வெளிச்சமா காமிச்சிருக்காங்க படத்துல. ஓவரால் பாத்தீங்கன்னா படத்துல வெல்கம் பண்ணோம். லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன தக் லைஃப் படம், பெரிய பெரிய படம் ஒண்ணுமே போல. இப்ப சின்ன சின்ன படத்தை வந்து நம்ம எல்லாமே வெல்கம் பண்ணி தேட்டர் வந்து பார்க்கணும். தேட்டர் கூட்டமே இல்லை. ஆக்சுவல் சொல்ல போனா 100 பேர் அவ்வளவு இருக்காங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்து தேட்டர் வந்து வெல்கம் பண்ணிப்பாங்க. அதில் பார்க்க ஒரு கம்பேக் தான் படம். படம் சூப்பரா இருக்கு. என்ன ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் நேச்சர் நடிச்சிருக்காரு ப்ரோ. இப்போ ஒரு ஆக்டிங் பில்டப் பண்ணல, நேச்சர் நடிச்சிருக்காரு. படம் எல்லாமே அக்செப்ட் பண்ணலாம். உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருக்காங்க படத்தை. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸோடய பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் வந்து கண்டிப்பா ஆனால் கன்ஃபார்மா சப்போர்ட் பண்ணி தேட்டர்ல இருந்து பாருங்க எல்லாருமே. ஓடிடியில போறதா வேஸ்ட். சாங்ஸ் நல்லா இருக்கு. ஃபைட் ஓகே. ஃபைட் நல்லா இருக்கு. ஓவரால் படம் சூப்பர் ப்ரோ. ட்விஸ்ட் மீன்ஸ் ரொம்ப ட்விஸ்ட் இல்லை ப்ரோ. நேச்சுரலா எடுத்திருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய சம்பவத்தை வந்து நேச்சுரலா படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா வந்து இந்த மாதிரி படத்தை வந்து தயவுசெய்து தேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதில் ஒரு கம்பேக்கான படமா இருக்கு. ஓவரால் படம் சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் நடந்த விஷயத்த வந்து ஒரு ஓப்பனா எடுக்கிறது ஒரு கட்ஸ் வேணும். கட்ஸா எடுத்திருக்காங்க படத்தை. எந்த ஒரு இதுவும் இல்லை. தேங்க்யூ. ரேட்டிங் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். ரேட்டிங் சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. படம் பார்க்கக்குள்ள நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு சரியா இருக்குமா? நல்லா இருக்கும். அருமையான படம். இந்த காலத்துல அப்படி நடக்குதுங்களா? ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருக்கதான் எடுத்து காட்டுறாங்க. மூவி எடுத்து காட்டுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. கண்டிப்பா பார்க்கணும். அதெல்லாம் அப்படி பண்ணிருக்காங்க. கேரளாவும் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. புரிய நடக்கிறாரு சொல்லி ஒரு பேரண்டா அந்த படத்துல என்ன பண்ணுமோ அதை பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒர்த்து தான். ரொம்ப நாள் கட்சி நடந்தது இது ஒர்த்து. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸா கூட வந்து கிளைமேக்ஸ்லயே சொல்றாங்க கதை என்ன. படம் போரே அடிக்காது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். படம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம எங்கேஜிங்கா இருக்கு. எட்ஜ் ஆஃப் தி சீட் மொமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு. இது ஒரு கிரைம் டிராமா. சூப்பர் எங்கேஜிங்கா பண்ணிருக்காங்க. இல்ல கண்டிப்பா அவருக்கான ஸ்கோப் இதுல செம்மையா ஒர்க் ஆயிருக்கு. டைரக்டர் இவர்கிட்ட ஒர்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட மெயின் கேரக்டர்ஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், முக்கியமா ஒரு பார்ட்டி ஒருத்தங்க ஒரு எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் த ஒரு கேரக்டர் ஆர்க்கே இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. மியூசிக் ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸலண்டா இருக்கு. விஷுவல்ஸ்க்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் செம்மையா ஒர்க் ஆயிருக்கு. லாக் ஆகுற மாதிரி எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம பாஸ்டா இருக்கும். செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பர் எங்கேஜிங்கா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.